ஹலோ, ஐம் ஈஸ்வர் மூர்த்தி, டாக்டர் வைத்தீஸ்வர் மூர்த்தி. இது மது வீடு தானே? மது, ஐம் சர்ப்ரைஸ்ட். ஒரு காலேஜ் பொண்ணு காலையில குளிச்சு முழுகி இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சுறுசுறுப்பா. வா வா. உள்ள வரீங்களா? வர முடியாது. ஏன்? ஆட்டோ கட் பண்ணும். ஏர்போர்ட்ல வெளியே வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் எங்கே கேட்டேன். இதோ இங்கேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் ஃபீஸ் அடிச்சிட்டாரு. என்ன சொல்றீங்க? நிஜமா சொல்றேன், பிக் பாக்கெட் அடிச்சிட்டாரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஆட்டோ வெளியே நிக்குது. ஒரு 90 rupees 55 paise. அவ்வளவுதான். 90 rupees 55 paise கடனா கொடுங்க. கல்யாணம் ஆன உடனே மொய் பணத்துல ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஏன் வரதட்சணை கழிச்சு கூடாதா? What a brilliant idea. ரொம்ப முக்கியம். ஓ சிஸ்டர். என்ன தம்பி காலைல எல்லாம்? வாட் சிஸ்டர்? நான் முதல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். நியாயமா அந்த வாசப்படியிலே விழுந்திருக்கிறோம். மது தம்பிதான். தெரியுமே, போட்டோல தான் பாத்திருக்கேனே. பாத்திருக்கீங்களா? நல்லா இருக்கேனா? போட்டோல தானே. வாங்க காட்டுறேன். ப்ளீஸ் வாங்க. வாங்க பார்க்கலாம். ஓ ஆண்கள் நான் தான். பாத்ரூம். என்ன மது, போட்டோ கொண்டு போய் பாத்ரூம் டோர்ல ஒட்டி வச்சிருக்க? என்னமா பண்ண சொல்ற? கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு ஒரு வாலிபரோட போட்டோ பெட்ரூம்ல எப்படி மாட்டி வைப்பா? ஆமா, எப்படி மாட்டி வைப்பா? சரி, பூஜை ரூம்ல மாட்டிடலான்னு பார்த்தா சார் என்ன உயிரோட இருக்காரே. ஆமா, உயிரோட இருக்காரே. வெல் டன், யூ ஆர் ரைட். அதனாலதான் நாம 2 லேடிஸ் தான் இந்த வீட்ல இருக்கோம். 3வது மனுஷன் ஒரு ஜென்டில்மேன் வந்திருக்காரு. இங்க ஒட்டினா அவரை மட்டும் யூஸ் பண்றதுக்கு அடையாளமா இருக்கும்னு தான். வா, வெல் டன் மது. எல்லா விஷயத்திலயும் உஷாரா இருக்கணும். அம்மா, ஆட்டோக்கார பொட்டியோட ஓடிட்டாமா. ஆட்டோக்கார பெட்டியோட ஓடிட்டார். பெட்டி கூட போச்சா? கையை விடு. எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற? முதல்ல கையை விடு. எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற சொல்லு, அதுக்கப்புறம் கையை விடுறேன். உன் மனசாட்சி கேட்டு பாருது சொல்லும். புரியும்படியா சொல்லு. உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. மறுபடியும் வாழ்க்கையில உன்னை பார்க்க விரும்பல. கைய. மிஸ்டர், கையெடு. கையெடுறா. ஒரு பொண்ணு தனியா ஷாப்பிங் வந்தா கை பிடிக்கிறதா? டேய், அத கேட்க நீ யாரா? நான் யாரா? நான் அவளை கல்யாணம் பண்ணி போறவன். நீ சும்மா இரு மது. பப்ளிக்ல கை பிடிச்சா கேட்கறதுக்கு யாரும் இல்ல நினைக்கிறியா? ஏய், நான் இருக்கேன்டா. அவ வருங்கால மாப்பிள்ளை நான் இருக்கேன்டா. தொட்டு தாலி தாலி கட்ட போறான். மது, எப்படி பிச்சிட்ட இல்ல? ஷட் அப். எதுக்கு அவனை திட்டு? நீ திட்டினா அதான் நானும் திட்டுவேன். நான் திட்டுவேன், கத்துவேன், என்ன வேணா செய்வேன். எனக்கு அந்த உரிமை இருக்கு. எங்க 2 பேர் நடுவுல நீ யாரு? நான் உன்னை கல்யாணம் பண்ணி. யார் சொன்னா? Did I say? அக்கா. தம்பி, எந்த தப்பு நான் பண்ணதுக்காக என்ன வெறுத்து போய் இந்த வீட்டு விட்டு போனியோ அதே தப்பு நீ பண்ணிட்டு தெருவில் கிடந்ததை பார்த்தப்பா. இந்த கொடுமையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் எப்படித்தான் உயிரோடு இருக்கணும் எனக்கே தெரியல. என்ன பாக்குற? ஓஹோ, நம்ம அப்பாவுக்கு சென்டிமெண்டல் அலர்ஜி ஆச்சே. என்னடா அந்த ஆள் இப்படி பேசுறான்னு பாக்குறியா? இவ்வளவு நாளா உன்னத்தான் என்னுடைய ரத்தம்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என் உடம்புல ஓடுறது உன்னுடைய ரத்தமாச்சே, அதான் சென்டிமெண்டெல்லாம் வருது. என்ன மன்னிச்சுக்கப்பா. உங்களை மன்னிக்க நான் யாரு? நாதன், நாம யார் மேல ரொம்ப பிரியமா இருக்குமோ அவங்க மேலதான் கோபத்தையும் காட்டுவோம். நீ வெளிப்படையா என் மேல காட்டுற கோபமும் கரெக்டு,
உள்ளுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்கிறியே அந்த பாசமும் கரெக்டு. இங்கேயே இருந்திருப்பா. இல்ல நான் போறேன். ஓகே, கொப்பனை உயிரோட பார்க்கணும்னு உனக்கு உண்மையிலேயே ஆசை இருந்தா இங்கேயே இரு. இல்ல போட்டோவில் மட்டும் பார்த்தா போதும்னா போயிட்டு வந்து நிதானமா பாரு. ஏப்பா, லவ் ஃபெயிலியரான இப்படி தண்ணி அடிக்கணுமா? மரத்தடியில் நின்று இப்படி தம் அடிக்கணுமா? இதெல்லாம் எந்த டாக் கண்டுபிடிச்சது? ஏன் பேசாம கொப்பள மாதிரி ஒரு தாடி விட்டுக்குவேன். இது பாருப்பா, லைஃப்ல மட்டும் இல்ல லவ்லையும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் டாலரேட் பண்ணிக்கிறது தான் மனுஷன். வா வீட்டுக்கு போலாம். நீங்க போங்கப்பா, எனக்கு தூக்கம் வரல. இது பாரு, லவ் ஃபெயிலியர் ஆனவன்லாம் தூக்கம் வராம நடக்க ஆரம்பிச்சான்னா மவுண்ட் ரோடு நைட்லயும் டிராபிக் ஜாம் ஆயிரும். வா வீட்டுக்கு போலாம். ப்ளீஸ் லீவ் மீ அலோன்ப்பா. வரல. அடி கருணாகரா தின கருணாகரா தோட்டா புலம்புறாரு. அட்டுப்பாட்டு வேணாடு, அசிப்பாட்டல்ஸ்னா 5 வயசுல அம்ஜி கரையில அஞ்சுலேன்னு ஒரு ஃபிகரை டாவு கட்ட போது டோப்ப அட உண்ணி இல்லன்னா நீ பாடு. நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம்னு ட்ரை பண்ணி நம்ம நெக்குந்ததுலையா குந்தத்துல தான் குன்றத்துல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில. குன்றத்துல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில. ஆன கவனிக்கிடாண்ட எலிப்பன் கேட்டு மேலாண்ட பிளவுஸ் காட்டி குதிச்சாலே என்னாண்ட கலர் பிளவுஸ் புல்லுங்க சிரிச்சாலே விட்டாண்ட நைட்டு விட்டாண்ட. குன்றத்துல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில. மண்ணுக்கு சுண்டி சோறு ஊத்திக்கின்னா உச்ச மூடி நட்டு கிண்டி கிக்கல உன் நினைப்பில்ல தான் போத கூட நிக்கல அது நிக்கல. ஆசை வச்சான் துளுக்கானோ அனுப்பி புட்டா அரக்கோன்னு சேல போல மாத்திக்குவா பொண்ணு நீ செருப்பு போல தேயிறிய கண்ணு ஏன் கண்ணு. குன்றத்துல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில. வாய்க்க ஒரு சீட்டாட்டம் ராணி பாடு கொண்டாட்டம் ஜெயித்த கையில சேர்ந்துக்குவா ரம்மி பாவையில் செவ்வாய ஆம்புல தான் டம்மி சுத்த டம்மி. வெள்ளக்காரங்கோய் படக்கி கொட்ட மேல கொடிய ஏத்தி சுதந்திரம் தான் பிறந்ததடி நைட்டுல காதல் சுதந்திரம் தான் தவிக்குதடி இருட்டுல இன்னும் இருட்டல. குன்றத்துல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில.
தாடி அல்ல மேலு நீ குடிப்பது சிந்து பாலு எங்கிட்ட விடாதவின் சவாலு ஒண்ணு விட்டேன்னு தான் திரும்பி போகு செவிலு லெஃப்ட் செவிலு காதலிச்சது பாவமா காதலுக்கே சாபமா பச்சை தண்ணி பல்லுல படுல பட்டினி எனக்கு எது வந்தாலும் நீதாயம் பத்தினி தர்ம பத்தினி குன்றத்துல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில அண்ணாத கீசிட்ட போ டிகில் அடிங்கப்பா. அம்மா வணக்கம். வணக்கம். நீ தானே மதுவோட அம்மா? ஆமா. உங்கள்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். முக்கியமான வேலையை அவசரமா வெளியே போயிட்டு இருக்கோம். இல்ல இப்ப நீங்க வெளியில போயிட்டு இருக்கிற வேலையை விட இது முக்கியமான வேலைன்னு நினைக்கிறேன். என்ன? நான் அருணாச்சலம், பெரிய பிசினஸ் மேக்னட். மெட்ராஸ்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்லயும் எனக்கு அக்கௌண்ட் இருக்கு. ஏஸ் பேங்க் மேனேஜர் இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அக்கவுண்ட் விஷயமா ஏதாவது பேசணும்னா என்ன பேங்க்ல வந்து பாருங்க. இல்ல இது பர்சனல் மேட்ரு. ஒரு கல்யாணம் பத்தி பேசணும். யாருக்கு கல்யாணம்? உங்க பொண்ணுக்கு தான். நீங்க என்ன மேரேஜ் புரோக்கரா? என்னது புரோக்கரா? உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற பையனுடைய அப்பா, ஃபாதர் ஆஃப் நாதன். ஏன் சார், என் பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ற வயசு ஆயிடுச்சு. அது நம்மளுக்கு தெரியாதுமா. ஆனா காதலிக்கிற வயசு தான் கல்யாண வயசுன்னு ஊருக்குள்ள பொதுவா ஒரு பழக்கம் இருக்கு. இப்ப நான் என் பொண்ணு கல்யாணம் பண்றதா இல்ல. நீங்க வேற இடத்த பாத்துக்கலாம். என்னது வேற இடதா? என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டீங்களா? வெளிய நிறுத்தி பேசுறீங்க, வேற இடம் பாருங்க. நீங்க வாட்ஸ் அம்மா டைம் வேஸ்ட். அதுவா போலாம். நெல்லுமா, மாசமான 8000 ரூபாய் சம்பளம் வாரு. உங்க அம்மா டைம் வேஸ்ட் ஆயிரும். ஒரு வேலைக்கும் போறதுல உன் டைம் வேஸ்ட் ஆயிரும். வருஷமான 80 லட்சம் ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். என் டைம் ஒரு டைம் தெரியலையா? என்ன முக்கியமான வேலையை போறீங்க? ஷாப்பிங்கிற பேர்ல பாண்டி பஜார்ல போய் 2 எவர் சில்வர் ஒரு பக்கெட் வாங்குவீங்க. வந்தா மனுஷனை மதிக்க கத்துக்குமா? என் பையனுக்கு யார் யாரெல்லாம் பொண்ணு கொடுக்குறாங்க, எந்தெந்த ஊர்ல பொண்ணு கொடுக்குறாங்க லிஸ்ட் எடுத்து விட்டேன்னா இன்னைக்கு பூரா உங்க டைம் வேஸ்ட் ஆயிரும். அதெல்லாம் நான் சொன்னேன். இது பாருங்க, உங்க பொண்ணுக்கு சொத்து இருக்கான்னு நான் கேட்டேன், நகை நட்டு இருக்கான்னு கேட்டேன், ஏன் இன்சியல் இருக்கான்னு கேட்டேன். இனிமே பாக்குறேன் இன்சியல்னா அப்பா பேரு இல்ல இல்ல. ஆனாலும் பரவாயில்ல, பொண்ணு கேட்டு வந்திருக்குல்ல, அதை விட்டு போட்டு ஆத்தல் மேல போஸ்ட் கொடுக்குறீங்களே. ஸ்டூபிட்ஸ். பண திமிர்ல என்ன பேசுறோம் தெரியாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் உளறாதீங்க. நீங்க ஒரு ஸ்டூபிட், உங்க பையன் ஒரு ஸ்டூபிட், உங்க பரம்பரையில எல்லா ஸ்டூபிட்ஸ். மது, நீ சும்மா இருமா. எல்லா குழந்தைங்களும் உங்க அப்பா பேரை இனிஷியலா வச்சுக்கிறாங்க. ஆனா அவர்தான் அப்பான்னு அவங்க அம்மா சொன்னதானே தெரியும். மிஸ்டர் எம் அருணாச்சலம். ஏன் உங்க பையன் கூட தான் உங்க இனிஷியலி எம்ஏன்னு வச்சிருக்கான். ஆனா நீங்க தான் அவருடைய அப்பான்னு செத்து போற உங்க சம்சாரம் வந்து சொன்னதானே தெரியும். வந்து சொல்லுவாங்களா? இன்சியல் எவ்வளவு விம்சம் பண்ணும் தெரிஞ்சிருந்தா இந்த டாபிக்கே தொட்டிருக்க மாட்டேன். லாஜிக்கலா தான் நான் பேசுறேன். ஆனா கொஞ்சம் இன்சல்ட்டிங்கா இருக்கு. இருக்கட்டுமே, மான அவமானங்கிறது உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு மட்டும்தானா? ஏன் மாச சம்பளம் வாங்குற எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு இருக்க கூடாதா? இது கூட லாஜிக்கலா தான் இருக்கு. ஆனா இங்க பாருங்க, இந்த உலகத்துல எங்க அம்மாவை தவிர வேற எந்த சொந்தமும் எனக்கு வேண்டாம். இல்லம்மா, அப்படி ஒரு பொண்ணு எப்படி? மிஸ்டர் அருணாச்சலம், இந்த விஷயத்துல நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு கொரியர் சர்வீஸ். இந்த மெசேஜ் போய் உங்க பையன் கிட்ட டெலிவர் பண்ணுங்க. வாமா. என்னப்பா அர்த்தம் எல்லாம் பேசுறீங்க? அந்த பொண்ணு கொஞ்சம் கூட தராதரம் இல்லாம வயசு வித்தியாசம் பார்க்காம வாய் கொழுப்போட பேசியிருக்கா. மகனே, சூடுபட்டவனுக்கு தான் சூரிய இருக்கும். நானே சும்மா இருக்கேன், சீனுக்கே வரல. நீ ஏப்பா டென்ஷன் ஆகுற? அவ அவமானப்படுத்தினது உங்களை இல்லப்பா என்ன. மனசுக்கு பிடிக்கலன்னு மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. மத்தவங்க முன்னாடி உங்களை எதுக்கு அவமானப்படுத்தணும்? இது பாருப்பா, சிறு வயசு பொண்ணு ஏதோ டென்ஷன்ல பேசிட்டா, பேசி சமாதானப்படுத்திக்குவோம். ஓகே, சமாதானப்படுத்திட்டோன்னு வச்சுக்கங்க. அதை எப்படி உங்களை அவமானப்படுத்தினவன் இந்த வீட்டுல என் கூட குடும்பம் நடத்த முடியும்? இம்பாசிபிள். ஒண்ணு, அவளுக்கு எனக்குள்ள இருக்கிற காதல் தெரியணும், இல்ல உங்களுக்கு இருக்கிற கௌரவம் புரியணும். அவளுக்கு ரெண்டுமே தெரியல. ரெண்டுமே தெரியாத பொண்ணை கட்டிக்க நான் தயாரா இல்ல. கூனோ குருடோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க காட்டுற பொண்ணை கட்டிக்க நான் தயாரா இருக்கேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏய் நாதன், ஏய், என் பையன் மதுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, டேட் நீங்க பார்த்து எந்த பொண்ணை சொன்னாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும். பாரியில இருந்து கொண்டாந்துருப்பேன். என்ன செண்டு பாட்டிலா? கிண்டல் பண்ணாத பிரதர். என்னையா நீயும் பிரதருங்கிற, உன் மகனும் பிரதருங்கிறா? அப்படின்னா என் வயசு என்ன? சாரி மை சன். அப்படி வா. இல்ல எனக்கு ஒரு மூத்த மகன் இருந்தான்டா. ஸ்டாப். இருக்கிறானுங்க. நான் தான் தெரிஞ்சிட்டு இல்ல, அதை விடுங்க. மதுவையும் என் பையனையும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல. து, உன் லாடு புத்தியை காட்டு பாத்தியா? கல்யாணத்துக்கு தாயா செலவாங்க, காதல் பண்றதுக்கு மூலதாயா செலவாங்க. அந்த கர்மாந்தரம் தான் உங்ககிட்டயும் கிடையாது, உன் பையன் கிட்டயும் கிடையாது. அங்கதாயா சிக்கலே ஆரம்பம். ஆமா, பேக்குமா இருக்கிறீங்க, இவ்வளவு சொத்து எப்படியா சேர்த்தீங்க? இல்ல பரம்பரை சொத்து. உடா உடா ரீலா உடா. சத்தியமா பரம்பரை சொத்து தான். என் மூஞ்சி பார்த்தா சுயமா சம்பாதிக்குமா தெரியுதா? தெரியலையே. இது பாருங்க, என் பையனுக்கு உடனடியா கல்யாணம்னு ஒரு பத்திரிக்கை அடிக்கணும். பொண்ணு பொண்ணு வாய்க்கு வந்த பேர் போடுவோம், ரம்பா பேர் போடுவோம், இல்ல நக்மா பேர் போடுவோம்.
நீ வம்புக்குன்னு அலையிறியா? கேஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பிஸியில் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இந்த பாருங்க, எப்பவுமே காதல மேல இருக்கிற கோவத்துல பொம்பளைக்கு இப்படித்தான் சிலிப்பிட்டு திரிவாங்க. அவனுக்கே இன்னொருத்தியோட கல்யாணம் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா கதறிட்டு வந்து கால் உழுவாங்க. இது மன்னர் காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நிறைய ஆதாரங்கள் கல்வெட்டுலயே இருக்கு. உர்றா மறுபடியும் ரீலா உர்றாயா? சத்தியமா சொல்றேன், நீங்க வேணா இந்த கல்யாண பத்திரிக்கை கொண்டு போய் மது மூஞ்சில வீசுங்க. கதறிட்டு வந்து நம்ம கால் உழுகுறாலே இல்லைன்னு பாருங்க. ஸ்ரீரங்கநாதா ஓ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா உன் பூமுகம் தேடித்தான் திருப்பாவையோ ஓடினாள் தன் காதலை சொல்லத்தான் மது ஒரு பாசுரம் பாடினாள். என்னடா இங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க? இப்போ என்ன ஆச்சு? அவங்க பத்திரிகை அடிச்சு கல்யாணம் பண்றாங்கன்னு தானே? அதே முகூர்த்தத்துக்கு அம்மா உன் கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிச்சிருக்கேன். அதை கொண்டு போய் அந்த ஃப்ராடு முகத்துல எரிஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். கீழே போலாம் வாடா, இங்க பனி பெஞ்சிட்டு இருக்குல்ல, வா. வணக்கம். வணக்கம்மா. உங்க காதலரோட வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா. அவர் பேரு ரங்கநாதன். மிஸ் மது, இறுதி சுற்று வரைக்கும் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு கற்பனையான கேள்வி, என்ன மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சான்ஸே இல்ல. சான்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். உங்களை கல்யாணம் பண்ணிக்காம வேற பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கொன்னுடுவேன். கொன்னுடுவீங்களா? யார? அந்த பொண்ணையா? சச்சா, அவளையே கொலை பண்ற. என்னை ஏமாத்துன அவனை தான் கொலை பண்ணுவேன். எனக்கு கிடைக்காத அவரு வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. இப்போ இவங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நீங்களும் கொன்னுடுவீங்களா? யார? அந்த மாப்பிள்ளையா? நான் எதுக்கு அவனை கொலை செய்யணும்? என்னை ஏமாத்திட்டு போன அவளை கொன்னுடுவேன். எனக்கு கிடைக்காதவன் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. எஸ் எஸ் எஸ். என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பதில் சொல்றீங்க? ஹலோ, எஸ். மது இருக்காங்களா? இருக்கேன். இல்லைன்னு சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்லைங்கிறத எப்போ தீர்மானமா சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன வேணும்? உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். எதை பத்தி பேசணும்? நம்ம பத்தி தான். நம்ம பத்தி தான் ஏற்கனவே நிறைய பேசிட்டோமே. சரி, உன்னை பத்தி தானே வச்சுப்போமே. எதை பத்தி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஹலோ ஹலோ, போன வச்சுட்டுமா? மது, நாம 2 பேர் சேரவே முடியாதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா பிரிவு கூட பிளசண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எதுக்கு? எதிர்காலத்துல எங்கேயாவது சந்திச்சா குறைஞ்சபட்சம் ஒரு ஹலோ வந்து சொல்லிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இன்னைக்கு எல்லாத்தையும் பேசி பேசி தீர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கு இல்லைன்னு முடிவு ஆனதுக்கு அப்புறம் உனக்கு சொந்தமான சில பொருட்கள் என்கிட்ட இருக்கிறது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். திருப்பி தர போறியா? ஆமா. எல்லாத்தையுமே திருப்பி தர முடியாது தெரியுமா? ஓகே, நான் ரெடி. நீயும் எதையோ பேசி நான் கேட்டுட்டேன். நீ கடைசியா என்ன பேச போறேன்னு கேட்டுடுற. எங்க வரணும்? நமக்கு இல்ல, உனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டுக்கு.